கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரியல் எஸ்டேட் தொழில் கொடிகட்டி பறப்பதால் விளைநிலங்கள் படிப்படியாக குறைவதோடு விவசாயமும் உற்பத்தியும் பாதியாக குறைந்து போனது. கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவுடன் இணைந்திருந்த காலத்தில் அம்மாநிலத்தின் நெற்களஞ்சியமாக நாஞ்சில் நாடு விளங்கியது. கன்னிப்பூ, கும்பப்பூ என 2 நெல் சாகுபடிகள் கன்னியாகுமரியில் நடைபெற்று வந்தது. ஆனால் இன்று நெல்லுக்கு பிற மாநிலங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் அளவுக்கு வயல்களின் அளவு குமரி மாவட்டத்தில் சுருங்கி போய்விட்டது. 1,00,000 ஹெக்டேர் நிலத்தில் விவசாயம் செய்த காலம் போய் தற்போது 10,000 ஹெக்டேரிலேயே விவசாயம் நடந்து வருகிறது. ரியல் எஸ்டேட் என்ற பெயரில் வர்த்தகர்கள் வயல்களை கபளீகரம் செய்ததால் இந்த பரிதாப நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டுள்ளது. இருக்கும் விளைநிலத்திலாவது விவசாயம் செய்யலாம் என்று விவசாயிகள் கடும் முயற்சி மேற்கொண்டாலும் சாகுபடிக்கு பிறகு கிடைப்பது என்னமோ நஷ்டம்தான் என்று குமுறுகின்றனர் குமரி மாவட்ட விவசாயிகள். நிறைய இடங்கள்ல பிளாட்டா மாறிட்டு இருக்குன்னா அதாவது விவசாயம் பண்ண முடியாம சில ஆட்கள் அப்படி தரிசா போடுறோம். அந்த நிலங்களை பல வியாபாரி மாதிரி வியாபார முறையில வாங்கி அதாவது கொடுக்கும்போது நம்ம கஷ்டத்தினால நிலத்தை பயிரேற்ற முடியாம கொடுத்துரும். அதை தொழிலதிபர் மாதிரி உள்ளவங்க வாங்கி அதை வியாபாரம் மட்டும் வச்சுக்கிட்டாங்க. அப்படி போகும்போது நிலங்க விவசாயம் பாதிக்கு. நெல்லுக்கு நல்ல விலை கொடுத்தால் மட்டுமே விவசாயத்தை தொடர முடியும். கடுமையான கூலி உயர்வு, உரங்களின் விலை உயர்வு போன்ற எதிர்காரணிகளை எதிர்த்து விவசாயத்தை தொடர்ந்து செய்ய முடியாது என்ற விரக்தி நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர்.